நம்ம ரோப் ஸ்டிச் பண்ணுறது தான் ப்ளவுஸு பேக் சைடு ரோப் தான் ஸ்டிச் பண்ண போகிறோம். அதோட நீளம் பார்த்திங்கன்னா 16 இன்ச்சு, அகலம் வந்து 1 இன்ச்சு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த மாதிரி உள்பக்கமாக வச்சு ஸ்டிச் போட்டுடுங்க. உள்பக்கமாக வச்சா தான் நம்ம திருப்பும்போது பிசுறு வந்து உள்ளார போயிடும். வெளியில் வந்து பிசுறு இல்லாமல் நல்ல பக்கமாக திருப்பும்போது கிடைக்கும். அதனால் இந்த மாதிரி உள்பக்கம் மடித்து வச்சு மேலே ஸ்டிச் போட்டுடுங்க. ஸ்டிச் போட்டுட்டு பாருங்கள், இந்த கார்னரில் வந்து நம்மளால் திருப்ப முடியல, ஏன்னா இங்கே ஏற்ற குறைச்சலாக இருக்குது. ஸோ அதை ஸ்ட்ரெயிட்டாக கட் பண்ணி விட்டுடுங்க. கட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் என்ன வச்சு திருப்ப போகிறீங்களோ அதை வச்சு திருப்பிக்கலாம். அப்போ தான் மடித்து விடுங்க. எட்ஜில் வந்து நல்லா 4 பக்கமும் கிளாத்தை வந்து மடித்து விடுங்க. 2 பக்கமுமே ஒரு மடிப்பு மடிச்சுட்டு அதுக்கப்புறம் உள்ளே கொண்டு போனீங்கன்னா நல்லா உள்ள கிளாத் வந்து மடித்து கொடுக்கும். நல்லா ஈஸியாக ஃப்ரீயாக நம்மளால் ரோப்பை இழுக்க முடியும். ஸோ அந்த நல்லா இழுத்து விடுங்க. நம்ம வந்து ஸ்மூத்தாக ஃப்ரீயாக போச்சுன்னா ஃப்ரீயாக போயிடும். நீங்கள் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குதுன்னு போட்டு எதையாவது ஒரு பக்கம் குத்தி வேகமாக பண்ணலான்னு பண்ணிங்கன்னா போய் மாட்டிக்கும். அதனால் பொறுமையாக பண்ணுங்கள். இதே மாதிரி 2 ரோப்பை வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இந்த சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன்னீங்கன்னா இந்த சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அதுக்கடுத்து இதுக்கு கீழே இருக்கிற அந்த பூ டிசைன் தான் பண்ண போகிறோம். பூ டிசைன் வந்து நமக்கு 2 பூ தேவைப்படும். அதனால் 2 கிளாத்தை எடுத்து இந்த மாதிரி ஈவனாக போட்டுக்குங்க. ஒரே ஒன்று மேலே ஒன்றா போட்டுட்டு நமக்கு வந்து அந்த சதுரம் வந்து எவ்வளோ அந்த பூ டிசைனுக்கு எவ்வளோ கிளாத் தேவைன்னா சதுர வடிவத்தில் 3.5 இன்ச்சு தேவைப்படும். 4 பக்கமே வந்து நமக்கு ஈக்குவலாக 3.5 இன்ச்சு இருந்தால் மட்டும்தான் நமக்கு பூ வந்து கரெக்டாக அழகாக வரும். அதனால் கரெக்டாக பார்த்து 3.5 இன்ச்சு எடுத்துக்கோங்க. உங்களுக்கு பெரிய பூ வேணும்னா 4 இன்ச்சாக எடுத்துக்கோங்க. இல்லை ரொம்ப குட்டியாக வேணும்னாலும் இதை விட 1/2 இன்ச் வேணால் குறைச்சிக்கலாம். உங்களோட சாய்ஸ் தான் அது. இவ்வளோ தான் எடுக்கணுன்றலாம் கிடையாது. ஸோ 4 பக்கமும் இதே மாதிரி ஸ்கேலில் லைன் போட்டு கரெக்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா கண்டிப்பாக லைக் போடுங்க. அப்போ தான் எனக்கும் வந்து ஒரு சப்போர்ட் பண்ணுறதா இருக்கும். நீங்கள் சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். எனக்கும் அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கும் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஸோ நல்லா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை முக்கோண ஷேப்பில் இந்த மாதிரி மடிச்சிட்டு ஒரு தையல் ஓரத்துலேயே எட்ஜில் போட்டுட்டு வாங்க. போட்டுட்டு இப்போ ரோப்பை எடுத்து சென்டரில் இந்த மாதிரி வச்சு ஒரு ஸ்டிச் போடுங்க. அப்போ தான் நகராமல் இருக்கும். போட்டுட்டு 2 சைடுமே அதே மாதிரி ஈவனாக வச்சு ஸ்டிச் போட்டுடுங்க. எக்ஸ்ட்ரா பிசுறு ஏதாவது இருந்ததுன்னா கட் பண்ணி விட்டுடுங்க. இப்போ அதே மாதிரி 2 பக்கமும் இருக்கிற கிளாத்தை ஃபோல்டு பண்ணிவிட்டு மறுபடியும் இன்னொரு ஃபோல்டு ஒரே சைடு இந்த சைடு இருக்கிறத பாருங்கள், நான் மடிக்கிற மாதிரி நல்லா ஃபோல்டு பண்ணிங்கன்னா ஃபோல்டு பண்ணி ஒரே ஒரு ஸ்டிச் மட்டும் போடணும். பாருங்க, போட்டுட்டு அதை எடுத்து இந்த மாதிரி திருப்பி விட்டிங்கன்னா நமக்கு தேவையான டிசைன் வந்து கிடச்சிடும். ஃப்ளாட்கான் டிசைன் வந்து நமக்கு இப்போ கரெக்டாக கிடச்சிடுச்சு. ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இது ரொம்ப ரொம்ப ஈஸி தான். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக் போட்டுட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.